செல்லும் குழந்தையிடம் கதைக்கும் பழக்கம் இருக்கின்றதா? எங்களது குழந்தைகள் இரவில் நித்திரைக்கு செல்கின்ற பொழுது அருகில் அமர்ந்து அன்றைய நாள் நடப்புகள் குறித்து எங்கள் குழந்தையிடம் பேச வேண்டும். உண்மையில் நினைவாற்றல் வளர்ச்சிக்கு இந்த இரவில் தூங்கச் செல்லும் குழந்தைகளோடு பேசுகின்ற பொழுது குழந்தையின் நினைவாற்றல் வளர்ச்சி அதிகரிக்கும் என்று உளவியல் சொல்கின்றது. எப்படி என்று பார்க்கின்ற பொழுது குழந்தை அன்றைய நாள் விடயங்களை நினைவுபடுத்தி அப்படி நடந்ததாக இப்படி நடந்ததாக அழகான ரசனையுடன் கூட்டி எங்களிடம் ஒப்புவிப்பார்கள். அவற்றை நாம் செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அளவற்ற மகிழ்ச்சியோடு இன்னும் நினைவுபடுத்தி எங்களிடம் அன்றைய நாள் நடப்புகள் குறித்து, பாடசாலை விவகாரங்கள் குறித்து, நட்புகளுடன் நடந்த சுவாரஸ்யமான விடயங்கள் என்று எல்லாமே சொல்லி சிரிப்பார்கள். உண்மையில் எங்களது குழந்தைகள் அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நினைவுபடுத்தி எங்களிடம் ஒப்புவிக்கையில் குழந்தையின் நினைவாற்றல் அதிகரிக்கும் என்று உளவியல் சொல்கின்றது. படிப்பது எல்லாம் மறக்கின்றதாகவும் குழந்தைகள் எப்பேற்பட்ட விடயங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ள சிரமப்படுவதாகவும் சொல்லி அழக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் குழந்தைகளிடம் இந்த வழக்கத்தை ஏற்படுத்தி பாருங்கள். அவர்கள் இரவில் தூங்கச் செல்கின்ற பொழுது அருகில் இருந்து தலையை வருடி அன்றைய நாள் நடப்புகள் குறித்து அவர்களிடம் பேசுங்கள். அவர்களின் அந்த நினைவாற்றல் சக்தி அதிகரித்து இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி என்பது லாங் டேர்ம் மெமரியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது.